இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. பிரதமர் மோடி மீது தாக்குதல் நடத்து திட்டம். ஐயோஹோ, பாரத தாயின் மூத்த புள்ள மோடிஜி, அவருக்கு வந்த சோதனையாது. எங்க மோடிஜி மேல தாக்குதல் நடத்த பாக்குறாங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? சரி, மோடிஜி மேலே தாக்குதல் நடத்துற அளவுக்கு இப்படி கொடூர மனசோட இருக்காங்களே, அந்த தாக்குதல் நடத்தக்கூடியவன் யாருப்பா? சைனா ராணுவம் ஏதாவது தாக்குதல் நடத்த போறாங்களா? இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஏதாவது தாக்குதலுக்கு தான் பிளான் போடுறானுங்களா அப்படின்னு சொல்லி நானும் அந்த செய்தி ரொம்ப ஆர்வமா மும்முரமா போய் தேடி போய் பார்த்தா, யாரு தாக்குதல் நடத்த போறான்னா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிகள் தாக்குதல் நடத்த போறாங்களாம். அதுவும் சாதாரண எம்பிகள்ல, ஆண் எம்பிகள்ல, பெண் எம்பிகள் தாக்குதல் நடத்த போறாங்களாம். மோடிஜியை வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பெண் எம்பிகள் அவர் தாக்குதல் நடத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளானோட ரகசிய திட்டம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சபாநாயகர் ஓம் பிர்லா அந்த கருத்தை சொல்றாரு. அதனால அப்படி பெண் எம்பிகள் மோடிஜியை தாக்குதல் நடத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதனால மோடிஜி அவைக்கு வர வேணாம், நாடாளுமன்றத்துக்கு வர வேணாம்னு சொல்லி நான் தான் அவர் கையில சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புக்கு சப்பா காரணம். இதெல்லாம் சின்ன புள்ள கூட நம்பாது. அப்பேற்பட்ட ஒரு சாக்கு போக்குகளை சொல்லி ஜனாதிபதியுடைய உரைக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நேரம், ஜனாதிபதியுடைய உரைக்கு நன்றி சொல்லக்கூடிய தீர்மானம் சொல்லக்கூடிய ஒரு நேரம், இந்த ஒரு நேரத்துக்கே மோடி அவைக்கு வராம இன்னைக்கு எஸ்கேபிசம் ஆகக்கூடிய ஒரு வேலையில இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மோடி அவைக்கு வரக்கூடாது, அங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடாது, அதுதான் உங்களுடைய பிளான். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும் போதுதான் பொம்பளை எம்பிகள்லாம் அவர் அடிக்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு பயந்தாங்குழித்தனமான காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு அதிபயங்கரமான வீராதி வீரனை உலகத்துல எங்கேயுமே பார்த்தது கிடையாது. சரி, அவங்க தாக்குதல் நடத்த உண்மையா தாக்குதல் நடத்த பிளான் வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். அப்ப அந்த தாக்குதல் நடத்த போனா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அளவு உங்கள்ட்ட பாதுகாப்பு இல்லையா? அப்ப பிரதமருக்கே பாதுகாப்பு இல்ல, நீங்க எங்க இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க போறீங்க அப்படின்னு இன்னைக்கு நாடு முழுக்க பாஜக நோக்கி கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கு. அப்போ மோடி ஒரு பிரதமருடைய உரைக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த ஜனாதிபதியோட உரைக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நேரத்துக்கு கூட மோடி வராம தவிர்க்கிறாரு. இதுக்கு ஏதேதோ காரணங்கள் சொல்றாருன்னா, இதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி தப்பிச்சு ஓடுறாங்க அப்படின்னா, அதுக்கான பதில் இன்னைக்கு அடுக்கடுக்கா வெளியில வர ஆரம்பிச்சிருக்குது. இதுல பார்த்தோம்னா, ராகுல் காந்தி ஒரு புத்தகத்தை ஒன்று மேற்கோள் காட்டினார் பார்த்தீங்களா? அந்த புத்தகம் இதுக்கு முதல் காரணம். ரெண்டாவது, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல நரேந்திர மோடியோட பெயரும் அந்த மெயில இடம்பெற்று இருக்குது. அனில் அம்பானிக்கு எப்பேற்பட்ட வேலைகள்லாம் இவங்க செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறுபட்ட ஆதாரங்கள் இன்னைக்கு வெளியில வந்ததால இதெல்லாம் நோக்கி நம்மள கேள்வி கேட்கறாங்களே, இதுக்கு கேள்வி நம்ம கையில எதுவுமே கிடையாது, இந்த கேள்விக்கு பதில் இல்லையே அப்படிங்கறதாலதான் வேற வழி இல்லாம இதுக்கு பொம்பளை எம்பிங்களை தாக்க போறாங்க, பொம்பளைங்க அடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க சொல்லி இப்படி கோழைத்தனமான காரணங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ராகுல் காந்தி முன்வைக்கப்பட்ட புத்தகம் என்ன பார்த்தோம்னா, பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா. இந்த தேஜஸ்வி சூர்யா யாருக்கும் தெரியும்? அண்ணாமலையோட ஜிடி தோஸ்து. இந்த ஃபிளைட்ல பறந்துட்டு இருக்கும்போது அங்க எமர்ஜென்சி டோரை திறந்து விட்டாங்க. நக்கீரன்ல கூட ஒரு இதை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதும் போது 2 பேருமே போதையில இருந்தாங்க, சரியான போதையில இருந்தாங்க, காளான் சம்பந்தமான அது போதைப் பொருள் சாப்பிட்டு இருந்ததால அந்த போதையில ஃபிளைட்டோட எமர்ஜென்சி டோரை திறந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா? அந்த அண்ணாமலையோட ஜிடி தோஸ்து பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா முழுக்க இஸ்லாமிய வன்மம் கொண்ட ஒரு மத வெறுப்பு கொண்ட ஒரு நபர். இவரு நாடாளுமன்றத்தில் பேசும்போது காங்கிரஸுக்கு வந்து தேசபக்தியே கிடையாது, இவங்க தேசத்துக்கு எதிரானவர்கள், தேசபக்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தேசபக்தி பாடம் எடுத்தாரு. அப்ப ராகுல் காந்தி அதுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்துல, எப்பா தேசபக்தியை பத்திலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா, இதுக்கு உங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கா அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அதுக்கான ஆதாரங்களை பேச முன் வச்சாரு. ஏன்னா தேசத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு துரோகங்கள் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்ப கேரவன் பத்திரிகையை ராகுல் காந்தி இடத்துல மேற்கோள் காட்டுறாரு. கேரவன் பத்திரிகை சமீபத்தில் ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதியிருந்தாங்க. அந்த ஆர்டிகல் எது சம்பந்தமான, முன்னாள் ராணுவ வீரர் எம் நரவனே அப்படிங்கிறவரு, இவர் வந்து முன்னாள் ராணுவ வீரர். 2019 2022 வரைக்கும், 2019 2022 வரைக்கும் இந்திய ராணுவத்துடைய தலைமை தளபதியா தலைமை தலைவர் பொறுப்புல இருந்த ஒரு நபர், ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவனே. அதனாலதான் எம் நரவனேன்னு சொல்லி அவரோட பெயர் சொல்லப்படும். அப்போ ராணுவத்துல கிட்டத்தட்ட 40 வருஷம் கிட்ட அவருடைய அனுபவம் இருக்குது. அப்ப அந்த அனுபவம் இருந்தது. அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு தன்னுடைய அனுபவம், தன்னுடைய ராணுவ பயணம், ராணுவம் சம்பந்தமான அனுபவங்களை ஒரு புத்தகமா ஒன்று வெளியிடுறாரு. அந்த புத்தகத்துடைய பெயர் 4 Stars of Destiny அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய பெயர். அந்த புத்தகத்துல அவருடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தம் பல விஷயங்கள் குறிப்பிடும் போது, கல்வான் பள்ளத்தாக்குல நடந்த தாக்குதல், அதாவது சைனா ராணுவம் இந்தியா எல்லைக்குள்ள அத்துமீறி உள்ள வந்து 4 டேங்கிகளோட உள்ள வந்தாங்க. அத்துமீறி உள்ள வந்து இந்திய ராணுவ வீரர்கள் மேல தாக்குதல் நடத்தி
அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ராணுவ வீரர்கள் 20 இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழல். 20 ராணுவ வீரர்கள் தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட பிறகும் இந்தியா சார்பில் மோடியோட தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலடியுமே சைனாவுக்கு கொடுக்கப்படல. அப்ப இது சம்பந்தமா அவர் அன்னைக்கு அவர் தலைமை ராணுவ பொறுப்புல இருக்கிறாரு. அப்போ அவரோட வாழ்க்கையில் நடந்த அந்த விஷயங்களை அவர் குறிப்பிடும் போது அவர் அதுல குறிப்பிடார், அந்த புத்தகத்தில் சொல்றாரு, சைனா ராணுவம் வந்து இந்திய எல்லைக்குள்ள உள்ள நுழைஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க, நம்மளுடைய எல்லைகள்ல உள்ள நுழைஞ்சு வரும்போது அப்ப நான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு நான் ஃபோன் பண்றேன். இது 2020 இந்த சம்பவத்தை சொல்றாரு. 2020 கொரோனாவுடைய காலகட்டத்தில் ராணுவ வீரர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லும் போது நான் ராஜ்நாத் சிங்குக்கு நான் ஃபோன் பண்றேன். ராஜ்நாத் சிங் தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே எங்களுக்கு வரல. அதுக்கடுத்து எந்த ஒரு பதிலுமே வரல. சைனா ராணுவம் உள்ள வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஜெய்சங்கருக்கு நான் ஃபோன் பண்றேன், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு நான் ஃபோன் பண்றேன், அங்கேயுமே எந்த பதில் இல்லை. அதுக்கடுத்து அஜித் தோவால் தான் நாட்டுடைய பயங்கரமான ஒரு பாதுகாவலர். இந்த தமிழ் பொக்கிஷன் ஒருத்தர் நக்கிஷன் ஒருத்தர் இருப்பானே, அவர்லாம் சொல்றாரு வாத்தியார்னு சொல்லி டைட்டில்லாம் வைப்பான். அந்த அளவுக்கு அப்படி இப்படி சைனாவை பதற விடுறாரு, பாகிஸ்தானை கதற விடுறாரு அப்படிம்பாங்க. அந்த அஜித் தோவாலுக்கு நான் கால் பண்ணேன். அஜித் தோவால் தரப்புல இருந்து எந்த பதிலும் இல்லை. இருக்க சைனாவுடைய ராணுவம் சைனாவுடைய டேங்குகள் உள்ள வர ஆரம்பிக்குது. இங்க எந்த ஒரு விஷயமும் இல்லை. அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையுமே நரவணை அடிக்கோலிட்டு காட்டுறாரு. சைனா படைகள் ஏதாவது உள்ள வந்தாலோ சைனா படைகள் ஏதாவது நடந்தாலோ எங்களை கேட்காமல் நீங்கள் எந்த ஒரு பதிலடியும் சைனாவுக்கு கொடுக்க கூடாது, நீங்க எந்த ஒரு தாக்குதலும் சைனா மேல தொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அதனாலதான் வரக்கூடிய எல்லை தாண்டி வரக்கூடிய அவங்க மேல நாங்க தாக்குதல் நடத்தாம மேலிடத்துல நாங்க அனுமதி கேட்டோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு. அப்போ இருக்க இன்னும் கிட்ட வருது. நாங்க எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி கேட்கிறோம், எங்கேயுமே எந்த ஒரு பதிலுமே இல்லை. அப்புறம் திரும்பவும் முதல்படியா ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு ஃபோன் பண்றாரு. ராஜ்நாத் சிங் ஒரு கட்டத்தில் என்ன திரும்ப ஃபோன் வந்துட்டு இருக்கு, ரொம்ப சீரியஸா நிலவரம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. சரி ஒரு நிமிஷம் சரிங்க, நான் மோடிஜி கிட்ட பேசிட்டு வரேன், மேலிடத்துல பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவரு போய் மோடிஜி கிட்ட கேட்டிருக்கிறாரு. அங்கிருந்து மேலிடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பதில். அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங் திரும்பவும் அதுக்கடுத்து அந்த பதிலை சொல்றாரு. மேலிடத்துல இருந்து வந்த பதில் என்னன்னா, இது அந்த புத்தகத்தை அழகா குறிப்பிடுறாரு. நீங்களே இந்திய ராணுவமே, நீங்க ராணுவமே என்ன வேணுமாலும் செய்து கொள்ளுங்கள், அதுக்கு எனக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ஒரு பதில சொல்லியிருக்காங்க. இங்க வந்து என்ன சார் செய்யணும், நீங்க தான் உத்தரவு கொடுத்தீங்க தாக்காதன்னு சொல்லி உள்ள எல்லைக்குள்ள வந்துட்டான், எப்படி அவனை தாக்கட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு ராணுவம் கேட்கும் போது நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, அது உங்க சம்பந்தமானது, இது எனக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாத ஒரு பதில சொல்லியிருக்கிறாங்க. அந்த அக்கறை இல்லாத அந்த பதிலால தான் நம்முடைய ராணுவ வீரர்கள் 20 பேர் அந்த இடத்துல உயிரிழக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம், ஒரு துர்சம்பவம் அந்த இடத்துல ஏற்பட்டது. அப்ப இதெல்லாம் அவர் தன்னோட புத்தகத்துல குறிப்பிடுறாரு. பொதுவாகவே அரசு சார்பில் என்ன ஒரு விதி இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் யாராவது இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு புத்தகம் எழுதுறாங்க அப்படின்னா, ஏன்னா இவங்க பாதுகாப்புத்துறை சம்பந்தமான ஃபீல்டில் இருக்காங்க இல்லையா, அப்போ அந்த புத்தகத்தில் ஏதாவது அவங்க ராணுவ ரகசியங்களை வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு புத்தகம் அவங்க எழுதுறாங்கன்னா அது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துடைய கண்ட்ரோலுக்கு போகும். அந்த புத்தகம் போய் பாதுகாப்புத்துறை அமைச்சரோட ஒப்புதல் வாங்கணும். அப்போ அந்த பாதுகாப்புத்துறை இதெல்லாம் பார்க்கும்போது அவர் எங்கே ராணுவ ரகசியங்களை வெளியில சொல்லல, ராணுவத்துடைய விதிகளை எங்கே வெளியில சொல்லல, அங்க நடந்த சம்பவம் இருக்குல்ல, அந்த நடந்த சம்பவத்தை சொல்றாரு. தன்னோட வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களை சொல்லும் போது அந்த கல்வான் தாக்குதலை பத்தி சொல்லும் போது, ஏன்னா சைனா ராணுவத்துக்கு எதிராக படைகளை கொண்டு போய் எல்லையில போய் நிக்க வச்சதுல நரவனுக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது. அப்ப அந்த மாதிரி தன்னோட அனுபவங்களை சொல்லும் போது இந்த விஷயத்தை அங்க என்ன நினைச்ச ஃபேக்டை சொல்றாரு, ராணுவ ரகசியத்தை சொல்லல. ஆனா இந்திய அரசு சார்பில், இந்திய பாதுகாப்புத்துறை சார்பில் இன்ன வரைக்கும் அந்த புத்தகத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கு. அந்த புத்தகம் எழுதப்பட்டு 2 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் அனுமதி மறுக்கப்படுது. அனுமதி மறுக்கப்பட்டது மட்டும் இல்லாம அந்த புத்தகத்துல ஒரு சட்ட விதியுமே ஒன்று போடுறாங்க. இந்த புத்தகம் சம்பந்தமா நாங்கள் விசாரணை செஞ்சுட்டு இருக்கோம், இந்த விசாரணை முடியும் வரை இந்த புத்தகத்தையோ அதனுடைய பகுதியையோ அதனுடைய பிடிஎஃப், அது மின்னணு சம்பந்தமான பிடிஎஃப்ஐயோ யாருக்கு நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த புக்குடைய பப்ளிஷரா இருக்கக்கூடிய ரேண்டம் ஹவுஸ், இந்த ரேண்டம் ஹவுஸ்ன்ற ஒரு நிறுவனம் தான் இந்த புக்குடைய பப்ளிஷர், அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த சம்பந்தமா இந்த கேரவன் ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதுறாங்க. கேரவன் உலக அளவில் ரொம்ப பிரபலமான ஒரு பத்திரிகை. கேரவன் ஒரு ஆர்டிகல் எழுதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நரவணையை குறிப்பிடுறாரு. இதனால இந்த இந்திய அரசு இந்த புத்தகத்துக்கு அனுமதி தராம இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை இந்த கேரவன் குறிப்பிடுறாங்க. அப்ப ராகுல் காந்தி இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த கேரவன் இப்படி ஒரு ஆர்டிகல் எழுதிருக்காங்க, அந்த ஆர்டிகல் வந்து சில விஷயங்கள் நான் குறிப்பிட ஆசைப்படுறேன். இந்த மாதிரி சைனா டேங்குகள் நம்ம எல்லைக்குள்ள வரும்போது அப்படின்னு ஆரம்பிக்கிறாருங்க. விஷயத்தை கூட சொல்லல, ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்ச உடனே அமித்ஷால இருந்து, கிரண் ரிஜிஜுல இருந்து, ராஜ்நாத் சிங்ல இருந்து எல்லாம் ஐயோ ஐயா 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 சொல்லி கத்துறாங்க. எப்படி நீ அந்த புத்தகத்தை பத்தி பேசலாம், அந்த புத்தகம் ஒன்றும் வெளியிட அனுமதியை கொடுக்கலையே, எப்படி நீ அந்த புத்தகத்தை பத்தி பேசலாம், புத்தகத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி கடந்து துடிக்கிறாங்க, பதறி அதறி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா சபாநாயகர் ஓம் பிர்லா என்ன சொல்றாருன்னா, அந்த புத்தகம் ஒன்றும் அனுமதிக்கப்படலை, நாடாளுமன்றத்துடைய அவையினுடைய விதிப்படி ரூல் 349 படி
இங்க வந்து எந்த ஒரு புத்தகத்தையும் மேற்கோள் காட்டக்கூடாது, நீங்க செஞ்சது ரூல் 349 எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல் ரூல் 349 என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற அவைகளுடைய அந்த கண்ணியத்தை பேணணும், அங்க முறை அந்த அவைக்குன்னு ஒரு சட்ட விதி இருக்கு, அந்த சட்ட விதியை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரூல் 349. இந்த இடத்துல எந்த ஒரு புத்தகத்தையும் கொண்டு வந்து மேற்கோள் காட்டக்கூடாதுன்றது அந்த சட்ட விதியில இருக்கு. ஆனா ராகுல் காந்தி புத்தகத்தை கொண்டு வந்து காட்டல, புத்தகத்துடைய குறிப்புகளையும் காட்டல. ராகுல் காந்தி குறிப்பிட்டது என்னன்னா, இந்த புத்தகம் சம்பந்தமா கேரவன் ஆர்டிகல் எழுதியிருக்காங்க, அந்த கேரவன் ஆர்டிக்கலை தான் ராகுல் காந்தி மேற்கோள் காட்டினாரு. கேரவன் ஆர்டிகலையும் காட்டல, கேரவன் ஆர்டிக்கலை ஒரு மேற்கோள் தான் காட்டினாரு. மேற்கோள் காட்டுறதுக்கு 349 படி எந்த ஒரு தடையுமே கிடையாது. அப்ப ராகுல் காந்தி அந்த இடத்துல மேற்கோள் தான் காட்டினாரு. இந்த மேற்கோளுக்கே பதறிட்டு இருக்காங்க, அலறி துடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஐயோ எப்படி நீ இதை பத்தி பேசலாம், அப்படி இப்படி கடந்து துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அவையே ஒத்தி வைக்கப்படுது. திரும்ப அவை கூடப்படும் போது யாருமே அவைக்கு வரல. மோடி வரல, அமித்ஷா வரல, ராஜ்நாத் சிங் வரல, யாருமே அவைக்கு வரல. அப்பதான் ராகுல் காந்தி கேட்கிறாரு, ஒரு மேற்கோள் காட்டுறேன், நீங்க என்னவோ தீவிரவாதத்துக்கு எதிரானவர்கள், நாட்டே காப்பாற்றுறவங்க நீங்க தான் சொல்லி பில்டப் காட்டுறீங்களே, ஒரு விஷயத்தை நான் ஒரு கட்டுரையோட, ஒரு கேரவனுடைய கட்டுரையோட விஷயத்தை மேற்கோள் காட்டுறேன், மேற்கோள் காட்டுறதுக்கே நீங்க பயப்படுறீங்களே, உங்களுக்கு மடியில கனமல்னா ஏன் நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி கடுமையான கேள்விகள் கேட்கிறாரு. இப்படி கேள்விகள் நிற்கும் போதுதான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம தான் பிரதமர் இன்னைக்கு அவைக்கே வராம இருக்காரு. ஜனாதிபதியோட உரை முடிஞ்சிருச்சு. இப்ப ஜனாதிபதியோட உரைக்கு நன்றி சொல்லணும், பிரதமர் வந்து நன்றி சொல்லணும், அதுக்கு பதில் சொல்லணும். ஆனா இதுக்கு கூட இந்திய வரலாறுலயே இல்லாத அளவுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க. அவைக்கே வராத ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சுட்டு அவைக்கே வராம இருந்திருக்கிறாங்க. அப்புறம் தொடர்ந்து இது மாதிரியான கேள்விகள் வந்த பிறகு இப்ப வேற வழி இல்லாம மாநில அவைக்கு போயிருக்கிறாரு. ஜனாதிபதியோட உரைக்கு பதில் சொல்ல வேண்டியதுங்க மக்களவையில, ஆனா ஒரு மாநில அவையில போய் பதில் சொல்றாரு. மாநிலங்களவைக்கு போயிட்டு நேருவோடைய ஆட்சி அப்படி இருக்குது, போய் திரும்ப செத்து போன கல்லறையில இருந்து நேருவை தோண்டி எடுத்து நேருவை தூக்கி போட்டு அடிக்கிறாரு. நேருவோடைய ஆட்சியில இந்தியாவே சரியில்லை, எங்களுடைய ஆட்சியில இந்தியா அப்படி இருக்குது, நாங்க அமெரிக்காவோட வர்த்தகம் செஞ்சு பயங்கரமா நாங்க இந்தியாவை பொருளாதாரத்தை மீட்டு எடுத்துட்டோம். நேருடைய காலத்திலாம் 35 கோடி இந்திய மக்கள் இருந்தாங்க, அன்னைக்கு 35 கோடி கஷ்டங்கள் இருந்தது. இந்திரா காந்தியோட காலத்துல 57 கோடி மக்கள் தொகை இருந்தது, 57 கோடி கஷ்டம் இருந்தது. ஆனா இன்னைக்கு எங்களுடைய ஆட்சியில 140 கோடி மக்கள் இருக்காங்க, இந்தியா செல்வ செழிப்போட சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம நேருவை உள்ள எழுத்து. எப்போ உன்னை கேட்கிற கேள்வி என்ன? ராகுல் காந்தி எப்பேற்பட்ட கேள்விகள் அங்க முன் வச்சிட்டு இருக்காரு, ராணுவ வீரர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான கேள்விகளை கேட்கிறாரு. இதுக்கு பதில் சொல்ல வக்கில்ல, அவைக்கு உள்ள போறதுக்கு வக்கில்ல, பெண் எம்பிகளை எங்களை தாக்குதல் நடத்த போறாங்கன்னு சொல்லி பயந்து துடிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. இதுல எதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஜவஹர்லால் நேரு கிட்ட தூக்கிட்டு வந்துட்டு நேரு ஆச்சு அப்படி இருந்துச்சு இப்படி ஆச்சு சொல்லி இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு செயலோட இவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மோடி வராதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இன்னைக்கு உலக தலைவர்கள் எல்லாருமே யாரெல்லாம் உலக தலைவர்களா பார்க்கப்பட்டார்களோ அவர்களுடைய மறுபக்கம் இன்னைக்கு வெளியில வந்திருக்குது. இந்த எப்ஸ்டீன் கூட சேர்ந்து எப்பேற்பட்ட கூத்துக்கள் அடிச்சிருக்காங்க, எப்பேற்பட்ட அவங்கவுங்களுடைய சுகபோகத்துக்காக அவங்கவுங்களுடைய நாட்டுகளை எப்படி கூறு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலமா பல உலக தலைவர்களுடைய வண்டவாளம் இன்னைக்கு தண்டவாளத்தில் ஏறி இருக்குது. பில் கிளின்டன், டொனால்ட் ட்ரம்ப், இது மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கிங்லாம் எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக பார்க்கப்பட்ட நபர். ஸ்டீஃபன் ஹாக்கிங், இது மாதிரியான பல உலக தலைவர்கள் பிரபலங்கள், அரசியல்வாதிகள் யாரெல்லாம் பார்க்கப்பட்டதோ அவங்களுடைய வண்டவாளங்களை இன்னைக்கு தண்டவாளத்தில் ஏறும்போது அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பிரதமர் மோடி சம்பந்தமான ஒரு பெயருமே அது மெயில் இருக்கு. அதாவது ட்ரம்ப்புடைய கூட்டாளியா இருக்கக்கூடிய ஸ்டீவ் பேனன், இந்த ஸ்டீவ் பேனனுக்கு எப்ஸ்டீன் வந்து ஒரு மெயில் அனுப்புறாரு. அந்த மெயில் அனுப்பக்கூடிய டைம் உட்பட என்னென்ன சொல்லியிருக்காரு, மோடி இந்த மாதிரி வந்தாரு, இஸ்ரேலுக்கு வந்தாரு, மோடி கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது, அனில் அம்பானி இந்த தேதியில வந்தாரு, இந்த விஷயங்கள் பேசப்பட்டதுன்னு சொல்லி இவங்க அனில் அம்பானிக்கும் அதானிக்கும் எப்பேற்பட்ட வேலைகள் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு கூடிய பல விவரங்கள் இந்த விஷயத்துல பேசப்பட்டிருக்கிறதால இந்த மெயில் இன்னைக்கு வெளியில வந்துருச்சு. மெயில் வெளியில வந்ததால் பல உலக தலைவர்கள் அசிங்கப்பட்டிருக்காங்களே, இந்த நேரத்தில் மோடியோடைய பெயரும் அந்த மெயிலில் வெளிவந்து இவங்க அனில் அம்பானிக்கு எப்பேற்பட்ட வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் வெளியில வந்தால் நமக்கு ஆபத்தாய் பெறுமே, நம்ம பெரிய விஸ்வகுரு பெரிய பகவான்ற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி வச்சிருக்குமே, அந்த பேரெல்லாம் நாரி போயிருமேங்கிறதுக்காக டொனால்ட் ட்ரம்ப் என்ன ஆர்டர் கொடுத்தாலும், ரஷ்யாவில் என்ன ரொம்ப கம்மி விலைக்கு கொடுக்கப்படுது, ஆனால் ரஷ்யாவில் நண்பனாக பார்க்கப்பட்டாரு, இன்னைக்கு ரஷ்யாவை தூக்கி போட்டுட்டு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லக்கூடிய வெனிசுலா கிட்ட இன்னைக்குமே நாங்கள் எண்ணெய் வாங்கிக்கிறோம், டொனால்ட் ட்ரம்ப் கூட 500 கோடி ரூபாய்க்கு நாங்கள் வர்த்தகம் செய்ய தயாரு, டொனால்ட் ட்ரம்ப் தான் உலக அமைதிக்காக போராடிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி இப்படி கேவலமா அவரை போய் புகழ் பாடக்கூடிய ஒரு வேலைகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான பல விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அம்பலப்பட்டு போயிட்டாங்க. ராணுவ வீரர்களுக்கு ஒரு பக்கம் பாதுகாப்பு இல்ல, நம்ம எல்லைக்குள்ளே சைனா உள்ள போந்துட்டான், அவன் மேல பதில் கொடுக்க ஒரு வக்கில்ல, பாகிஸ்தான்காரன் கிட்ட காட்டக்கூடிய வீரத்தை இங்க போய் சைனா கிட்ட காட்டுறது இல்ல, சைனான்ற பேரை சொல்றது கூட இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் மோடி பயந்துட்டு இருக்கிறாரு. அப்ப இது மாதிரியான நிகழ்வுகள் ராணுவ வீரர்களை வச்சு அரசியல் பண்றாங்க. ஐயோ அமாரா எல்லையில் ராணுவ வீரர்கள், நான் தீபாவளி கொண்டாடினா கூட ராணுவ வீரர்கள் தான் போய் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லி ராணுவ வீரர்கள் பெயரை வச்சு அரசியல் செய்ய தெரியுது. ஆனா அந்த ராணுவ வீரர்களுக்கு ஒரு ஆபத்து, ராணுவ வீரர்களுக்கு களத்துல ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு பக்கபலமா நிக்கிறதுக்கு ஒரு துப்பு இல்ல. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததால
இந்த கேள்விகள் தொடர்ந்து வருது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மோடியோட பங்களிப்பு இருக்கு, அப்ப நீங்க மக்களுக்கு ஆட்சி செய்றீங்களா, அனில் அம்பானிக்கு ஆட்சி செய்றீங்களா அப்படின்ற கூடிய பல்வேறுபட்ட கேள்விகள் வந்ததால இந்த எந்த கேள்விகளுக்கும் இவர்கிட்ட பதில் இல்ல, பதில் சொல்லவும் முடியாதுங்கிறதால தான் அவைக்கு மோடிக்கு வரல. பிரதமர் ஜனாதிபதியோட உரைக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல பிரதமருடைய பொறுப்பு, அந்த காரியத்துக்கு கூட இவர் வரல. அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஆகணுமேங்கிறதுக்காக தான் எங்களை வந்து பெண் எம்பிக்கள் அடிக்க போறாங்க, பெண் எம்பிகள் மோடி அடிக்க தாக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, அதனால மோடி அவைக்கு வரலன்னு சொல்லி இப்படி ஒரு கேவலமான காரணங்களை இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த இடத்துல இன்னுமே இவங்க அம்பலப்பட்டு போறாங்க. அதாவது ராகுல் காந்தி அந்த இடத்துல அந்த எம்எம் நரவணே அவருடைய புத்தகத்தை வெளியிட்டாரு. அன்னைக்கு ராகுல் காந்தி பேச விட்டுருந்தா கூட அது ராகுல் காந்தியோட முடிஞ்சு போயிருக்கும். ராகுல் காந்தி பேசுறதுக்கு தடை செஞ்சதால இன்னைக்கு இந்தியா முழுக்க நரவணையோட புத்தகத்தை பத்தி அந்த நிகழ்வுகளை பத்தி இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த பெண் எம்பிகளோட விஷயத்திலுமே பெண் எம்பிகளை எங்களை அடிக்க போறாங்க, அதனால நாங்க வெளியில வரல, ஒளிஞ்சுக்கிட்டோம், வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும் போது அப்போ ஒரு பெண் எம்பிகளை பார்த்துலாமா நீங்க பயப்படுவீங்க? இந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பாதுகாப்பு குறைபாடு இருக்குது, ஒரு பிரதமருக்கு இங்க பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு நாடு முழுக்க இன்னைக்கு கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு பிரதமர் மோடி தள்ளப்பட்டிருக்கிறாரு. ஆக மொத்தத்துல இந்த நாட்டில் எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை முறைப்படி கையாளக்கூடிய எந்த ஒரு திறமையோ எந்த ஒரு தகுதியோ பிரதமர் மோடி கையில இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சைனா ராணுவம் உள்ள வரும்போது அவங்கள துணிச்சலா எதிர்கொள்றதுக்கு எந்த ஒரு தைரியமும் இவங்க கையில இல்லை. ட்ரம்ப் போய் போற இடமெல்லாம் நான் தான் போற நிறுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு, அவருக்கு பதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு தைரியமும் இவங்க கையில இல்லை. பஞ்சாபுக்கு ஒரு வேலையா பிரதமர் மோடி போறாரு, அங்க விவசாயிகள் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு ஓரத்துல போராட்டம் பண்ணாலும் ஐயோ அங்க பஞ்சாப் விவசாயிகள் போராடுறாங்க, என்ன கொல்ல பண்ண சதி போடுறாங்க, அதனால நான் திரும்ப வந்த வழியே போயிடுறேன்னு சொல்லி திரும்பி ஓடுறாரு. இப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே கையாளுறதுக்கு எந்த ஒரு திறமை இல்லாத ஒரு நபர் தான் இங்க பிரதமரா வைக்கப்பட்டு இருக்கிறாரு. ஆனா இங்க ஊடகங்களால ஊதி பார்க்கக்கூடிய பிம்பம், ஊடகங்களால ஊதி காட்டக்கூடிய பிம்பம் என்னன்னா, இவர் தான் 56 இன்ச்சு பாடி, இவர் தான் நாட்டுடைய பாதுகாவலர், இவர் தான் பெரிய விஸ்வகுரு அப்படின்னு ஒரு பில்டப் காட்டிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த பில்டப் எல்லாம் இன்னைக்கு சாயம் வெளுத்து போயிருச்சு அப்படிங்கிறது மட்டுமே இன்னைக்கு யதார்த்தமான ஒரு உண்மையா இருந்துகிட்டு இருக்குது. எந்தெந்த ஊடகங்களை வச்சு இன்னைக்கு பில்டப் கொடுத்துருந்தாங்களோ அந்த ஊடகங்கள்ல இன்னைக்கு குறிப்பா சோசியல் மீடியாவுக்குள்ள இவங்களுடைய சாயம் எல்லாம் ஒட்டுமொத்தமா வெளுத்துட்டு இருக்கு. இறைவனோட உதவியால நம்ம பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸோடைய ஜனவரி பிப்ரவரியோட குரூப்புக்கான புக்கிங் ஃபுல் ஆயிருச்சு. நம்ம கூட வந்த ஹாஜிகள் ரொம்பவே மனநிறைவோட அவங்களுடைய உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றினாங்க. அடுத்து மார்ச் உம்ராவுக்கான புக்கிங் ஆரம்பமாயிருக்கு. மார்ச் மாசத்தை பொறுத்த வரைக்கும் ரமலான் முடிஞ்சு ஷவ்வாலுடைய மாசம் அப்படிங்கறதால பொதுவாவே ஹரம் கூட்டம் குறைவா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதனால மக்கா மதினா 2 இடங்கள்லயுமே ஹரமுக்கு ரொம்ப பக்கத்திலே ரூம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் சைவம் அசைவம் இப்படி 2 வகையான பஃபே உணவுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை உங்க கூடவே இருந்து நானும் அனுபவமிக்க ஆலிம்களும் வழிகாட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கிறோம். மிக குறைந்த விலையில தரமான சேவையோட உங்களுடைய உம்ரா கடமையை நிறைவேற்றுறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க.